இல்ல எனக்கு இதுல மாறுபாடு இருக்கு. என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பீரியட பத்தி பேச மாட்டாங்க. ரொம்ப பேச மாட்டாங்க. என்ன கேக்குறாங்க? ஏன்னா 91 அந்த பீரியட் அலைன்ஸ்ல இல்ல. யார் ஆட்சி சார்? அவர் தெளிவா சொல்றாரு சார். நம்ம மன்மோகன் சிங்கை கூப்பிட்டு நரசிம்ம ராவ் சொல்லும்போது இந்த மாதிரி பொருளாதாரத்தை வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப மன்மோகன் சிங் சொன்ன வார்த்தை, அதாவது விக்டர் ஹியூகோவை ரீசைட் பண்றாரு. நோ பவர் ஆன் எர்த் கேன் ஸ்டாப் அன் ஐடியா ஹூஸ் டைம் ஹேஸ் கம். நான் ஒரு மாற்றத்தை முன்மொழிய போகிறேன், அது நல்ல எண்ணத்தோடு நான் முன்மொழிகிறேன். அதை இங்கு தடுத்து நிறுத்துவதற்கான பொழுது யாருக்கும் இல்லை. ஆனால் நிச்சயமாக நான் நம்புகிறேன், இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டிற்கும் அது நன்மை பயக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னை அனுமதியுங்கள் என்று கேட்டு அதன் பிறகுதான் அவர் வந்து இந்த மூனை கொண்டு வர்றார், எல்ஜிபியை கொண்டு வர்றார். கொண்டு வந்து உள்ள நிப்பாட்டினார். சார் நான் என்ன கேட்குறேன், டிவேல்யூஷன் வேற, உங்களுடைய வேல்யூஷன். இந்த அம்மாட்ட கேட்டோம்ல, நம்ம இந்த நீங்கள் வந்து டாலரோட மரியாதை மதிப்பு வந்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகுது, நம்ம வேல்யூ வந்து இப்படி நாசமாக போயிருக்கேன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? பொறுப்புள்ள ஒரு பதில் சொன்னாங்களா? அதாவது டாலர் வந்து வேல்யூ கூட்டிகிட்டு போகுது, அதை நீங்கள் இந்தியாவின் ரூபாய் குறையுதுன்னு நினைக்கக்கூடாது. இந்தியா ரூபாய் வந்து அந்த அவங்க கூடிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதான் இந்த பொருளாதார நம்ம நிதியமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியுதா? ஆனால் இதே இடத்துல நான் ஏன் டிவேல்யூ பண்ணினேன், 17 ரூபாயிலிருந்து 33 ரூபாய்க்கு நான் அன்னைக்கு கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம்? எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகணும். எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகி இங்க இருக்கிற வர்ற மக்களுக்கு எகனாமியே விழுந்து போச்சு. எப்படி விழுந்து போச்சு? 37 வருஷ காங்கிரஸ் ஆட்சியில 1990 போது 37 வருஷ காங்கிரஸ் ஆட்சியில ஒண்ணு மறந்துறாங்க, எக்ஸ்போர்ட் விழுந்து போச்சு. சென்னையோட நேரம் ரொம்ப குறைவு. 80ல இருந்து 90 சென்னை லெதர் மார்க்கெட் மெர்ச்சன்ட்ஸ் கேட்டு பாருங்க. அதாவது நேருவின் காலத்தில் இருந்து ஏறத்தாழ 85 வரைக்கும் நம்ம வந்து ரஷ்யாவோட தான் இருந்தோம். நம்மளுடைய பாலிசிஸ் எல்லாமே ஒரு கம்யூனிஸ்ட் பாலிசி தான், அதை ஒட்டி தான் இருந்தது. ரஷ்யா உடைய ஆரம்பித்தது 86ல இருந்து 91க்குள்ள. நம்மளுடைய அதனுடைய பலன் நம்மளுடைய பொருளாதாரமும் மீள ஆரம்பிக்குது. அப்பதான் மன்மோகன் சிங் முடிவு பண்றாரு, நம்ம வந்து இன்னும் கம்யூனிசம் பேசிக்கொண்டு அந்த பாணியில நேருவின் பாணியில் போனா சரியா வராது, மாத்தி அடிக்கணும் அப்படிங்கறதுக்கான முடிவு எடுக்கிறார். நாட்டு நன்மைக்காக தான் கொண்டு வந்தார். திரு ஆச்சாரி ரொம்ப சுருக்கமா நிறைவு கருத்து பாலச்சந்திரா அவர்கிட்ட நிறைவு பண்றேன். எஸ் ஓகே. கார்த்திகை செல்வன், அதாவது பிளானிங் கமிஷனை பத்தி தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். பிளானிங் கமிஷன் வந்து ஒரு பீரியட்ல என்ன ஆச்சுன்னா ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களையும் டெல்லியில கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்கள்ட்ட வந்து மீட்டிங் நடத்துறது, அவங்கள வந்து கிட்டத்தட்ட இன்ஃபேக்ட் வந்து திரு மோடி அவர்களே வந்து குஜராத்தோட முதலமைச்சர் இருக்கும்போது பிளானிங் கமிஷனோட கூட்டத்தையே வந்து புறக்கணிச்சுட்டு போனதையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா அவங்கதான் வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு இன்டர்வென்ஷன் என்டிஏ மீட்டிங்ல பிரைம் மினிஸ்டரும் அந்த அவங்க அஃபீஷியல்ஸும் சீஃப் மினிஸ்டரும் பேரலா ஆப்போசிட் சைடில் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா ரெண்டும் பேரலல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டும் மாநில அரசும் ஒன்றிய அரசும் பேரலா உள்ளது. நீங்க நடத்துறீங்க மீட்டிங், இத கேளுங்க, நீங்க நடத்துறீங்க மீட்டிங் 5 நிமிஷம் பெல் அடிக்குது. நித்தி ஆயோக்ல நித்தி ஆயோக் மீட்டிங் எப்படி நடக்குது? டைம் கொடுங்க. ஓகே ஓகே கண்டிப்பா பேசுறேன். ஆனா எப்ப வந்து ஃபைனான்ஸ் கமிஷனுடைய டெவல்யூஷன் ப்ராசஸ் வந்துடுச்சோ அந்த இடத்துல வந்து ஒரு ஓவர்லாப்பிங் மெக்கானிசம் பிளானிங் கமிஷன் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில 2014 திரு நரேந்திர மோடி என்ன முடிவு பண்றாருன்னா பிளானிங் கமிஷனோட வேலை வந்து பொது திட்டங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு திங்க் டேங்கா இருந்தா போதும் அப்படின்றதுனாலதான் நீத்தி ஆயோக்ன்றத உருவாக்குனாங்க. ஆனா அதே சமயத்துல வந்து திட்டங்களுக்கு உரிய பணி, அதாவது ஒரு மாநிலம் வந்து ஒரு திட்டத்துக்கு வந்து சப்மிட் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து தொடர்ந்து அதை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அது வந்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா இருந்தாலும் சரி, ஜாயிண்ட் செக்டர் ஸ்கீமா இருந்தாலும் சரி, யாருக்குமே பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லுங்க. திரு பாலச்சந்தர் ரொம்ப சுருக்கமா அவங்க என்ன சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி வரலாற்று உண்மைகள் இருக்கு, எந்தெந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு அது தனிப்பட்ட விவாதம். திரு சேகர் அவர்கள் கைதேர்ந்த பொருளாதார நிபுணர் தன்னுடைய வாத திறமையினால நான் சொல்ல வந்ததை வந்து கம்ப்ளீட்டா மடித்து விட்டார். அதாவது 1 ட்ரில்லியன் எக்கானமி வந்துட்டோம் அப்படின்னு எப்ப சொல்றோம்? $1 ட்ரில்லியன் ஈக்குவலண்டா நம்முடைய பணம் இருந்ததுன்னா 81 ரூபாய் இந்திய மதிப்பு, $1 81 ரூபாய் இருந்த போது 65 ரூபாய் ஈக்குவலண்டா காமிச்சு நம்ம 1 ட்ரில்லியன் வந்துட்டோம்னு சொன்னா இட்ஸ் a fraud. It should not be done. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அப்ப இவங்க சொல்றதுல பல விஷயங்கள் வந்து நம்ம நம்ப முடியலையே, அப்படி இருக்கக்கூடாது ஒரு நாட்டுல.
வெளிப்படைத்தன்மை இருக்கணும், உண்மை இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நன்றி. பொருளாதாரம் பற்றி நிறைய பேசலாம். இன்றைக்கு அதிகமா நம்ம அவருக்கான அஞ்சலியாக இருக்கிறதுல மிக முக்கியமான புள்ளியா வளர்ச்சி, பகிர்ந்தளிப்பு, குறிப்பா அடிப்படை உரிமைகளாக இருக்கக்கூடிய கல்வி, அதே போல மருத்துவம், அடிப்படை கட்டமைப்பு உள்ளிட்ட அம்சங்களில் திரு மன்மோகன் சிங் எந்த அளவுக்கு நாட்டிற்கான பங்களிப்பு அளித்தார் அப்படிங்கிறதுல எல்லோருமே ஒரே ஒற்றை புள்ளியில் இருந்தது. பொருளாதார முன்னேற்றத்தின் விதை போட்டது குறிப்பாக 90களுக்கு பிறகான குளோபலைசேஷனில் அல்லது இன்றைக்கு இந்தியா உலகம் முழுக்க ஒரு பொருளாதார நெருக்கடிகளை அவ்வப்போது சந்தித்தாலும் கூட இந்தியா நிலைத்து நிற்பதற்கான அடிப்படை காரணகர்த்தாவாகவும் திரு மன்மோகன் சிங் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது அத்தனை பேருமே ஏற்றுக்கொண்ட ஒரு அம்சம். அவருக்கான ஒரு புகழஞ்சலியாகவும் நினைவஞ்சலியாகவும் கூட இந்த நேரத்தில் நம்ம அவருக்கான அஞ்சலிகளையும் செலுத்திக் கொள்கிறோம். நிகழ்ச்சி